வணக்கம். என்னோட போன வாரம் வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி ப்ரெக்னன்சி ஸ்கேனில் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். அந்த அம்பிளிக்கல் கார்டு, அதாவது தொப்புள் கொடி என்பது 2 ஆர்டரி, ஒரு வெயின், இந்த 3 சேர்ந்து பிணைக்கப்பட்டது தான் அந்த அம்பிளிக்கல் கார்டு. ஸோ அந்த அம்பிளிக்கல் ஆர்டரிஸ் 2 இதோட வேலை என்னன்னா, மதர்கிட்ட இருந்து அந்த பிளாசண்டாலேருந்து சுத்தமான பிளட், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு அம்பிளிக்கல்ஸ் வழியாக என்ட்ராகி அந்த குழந்தைக்கு பிளட் சப்ளைலாம் கொடுத்து அதை நல்லா வளர வைக்கிறது. அம்பிளிக்கல் வெயின் என்பது என்னன்னா, அந்த குழந்தைகிட்ட இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் இதை வந்து வெளியே கொண்டு போகுது பிளாசண்டாக்கு. இதுதான் அந்த அம்பிளிக்கல் கார்டோட ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக அந்த அம்பிளிக்கல் கார்டில் 2 ஆர்டரிஸ், ஒரு வெயின் பார்க்குறோம். சில ஃபீட்டஸஸில் 2 ஆர்டரிக்கு பதில் ஒரு ஆர்டரி தான் பார்க்குறோம். இதை தான் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி என்ன பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டாக்டர்ஸ் 5 months அனாமலி ஸ்கேன் செஞ்சுட்டு அந்த ஃபீட்டஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் அம்பிளிக்கல் கார்டில் மட்டும் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி இருக்குது, ஒரு ஆர்டரி ஆப்சென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இது ஒரு நார்மல் வேரியேஷனாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இது எப்படின்னா 0.4%லேருந்து 5% ஆஃப் த ஃபீட்டஸஸ்க்கு வந்து சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி நாங்கள் பார்த்தோம். காமனாக யாருக்கு இருக்குன்னா, அந்த ட்வின் ப்ரெக்னென்சியில் இருக்கும், அண்ட் அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ், சுகர் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி ஃபீட்டஸஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஐசோலேட்டட் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கொடுத்தா நீங்கள் பயப்பட வேண்டாம். வேறு என்ன அசோசியேட் அனாமலிஸ் இந்த ஃபீட்டஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6.4% ஆஃப் த ஃபீட்டஸஸ்க்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் 6.2% ஆஃப் த ஃபீட்டஸ்க்கு வந்து ஹார்ட்டில் கார்டியக் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டட் அனாமலிஸ் இருந்தால் உங்கள் டாக்டர்ஸ் வந்து இன்வேசிவ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆம்னியோசென்டசிஸ், கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீட்டஸ்க்கு ஏதாவது குரோமோசோமல் டிஃபெக்ட் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுவாங்க. லைக் ட்ரைசோமி 18 எட்வர்ட் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13 பட்டா சிண்ட்ரோம், ட்ரைசோமி 21 இதெல்லாம் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஐசோலேட்டட் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 5 months இந்த சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி சொன்ன பிறகு நீங்கள் 7th month 8th month ஸ்கேன்லாம் போனால் க்ரோத் ரிட்டார்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இதுதான் ஒரு காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன். ஸோ அந்த இன்டர்வல் க்ரோத் குழந்தைக்கு நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க சொல்லணும். என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம்னா, சம்டைம்ஸ் ப்ரீ-டேர்ம் லேபர் வரலாம். லைக் உங்களுக்கு டேர்ம் வரைக்கும் போகாமல் 2-3 வாரத்துக்கு முன்னாடியே டெலிவரி ஆகலாம் இந்த சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரினால. அண்ட் பிளாசண்டாவில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். லைக் அந்த பிளாசண்டா லோ லையிங்காக இருக்கலாம், கீழே இறங்கி இருக்கலாம். அண்ட் பாலிஹைடம்னஸ் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த கார்டு அம்பிளிக்கல் கார்டு வந்து ஷார்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் அந்த சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரியோட காம்ப்ளிகேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அசோசியேட்டட் அனாமலிஸும் இல்லை அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஸ்கேனில் எப்படி பார்க்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பிளிக்கல் கார்டில் வந்து 2 ஆர்டரிஸ், ஒரு வெயின் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது 3 ரிங்ஸ் பார்ப்போம். இதில் ஒன்று இல்லைன்னா சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரின்னு சொல்லிடுவோம். என்னென்னா, நார்மலாக வெயினை விட 2 ஆர்டரிஸ் அந்தமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆர்டரி இல்லாத சமயத்தில் என்ன ஆகுமா, அந்த இருக்கிற ஒரு ஆர்டரியும் அந்த வெயின் அளவுக்கு நல்லா பெருசாக டைலேட் ஆகி அது மூலியமாக பிளட் அதிகமாக அந்த ஃபீட்டஸ்க்கு சப்ளை ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி இருக்குன்னு உங்கள் ரிப்போர்ட்டில் டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். உங்கள் ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக கண்டினியூ பண்ணணும். தேங்க்யூ.